கமகமக்க ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை 3 வரமிளகாய் சேர்த்துங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கங்க. கூடவே உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. இது வதங்கந்தான் சின்ன லெமன் சைஸ் புளி 300 கிராம் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறோம், அதை சேர்த்துங்க. கூடவே இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 50 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறோம், அதை சேர்த்துங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததும் தனியாக ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துன்னு அதில் 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சீரகம் வறுத்து எடுத்துக்கங்க. அதை நல்லா பொடி பண்ணிட்டு கொதிக்கிற ரசத்தில் சேர்த்துக்குங்க. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான வீடியே மணக்கும் ரசம் தயார். சூடாக இருக்கிற குழைவான சாதத்தை போட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.